அன்று இரவே டெல்லிக்கு கேஸ் விஷயமாக சென்றிருந்த கோகுல் போனில், அம்மா பேசுனீங்களா அந்த பொண்ணு வீட்ல? ஆமாப்பா, பேசினேன். இந்த வாரத்திலேயே ஒரு நல்ல நாள் பார்த்து பொண்ணு பார்க்க வாங்க. அடுத்து பிடிச்சிருந்தா நிச்சயதார்த்தம் செஞ்சுட்டு கல்யாண தேதியை குறிச்சிடலாம்னு சொன்னாங்க. நான் தான் எந்த ஃபார்மாலிட்டிஸும் வேணாம்னு சொன்னேனேம்மா. நீ வேண்டாம்னு சொன்னா எப்படி? அவங்க விருப்பப்படுறாங்களேடா. உனக்கு பிடிக்காட்டி சொல்லிடு. உனக்கு வேலை பார்க்குற பொண்ணுங்களே அத்தனை பேர் ஜாதகம் வந்திருக்கு. இதோட நிறைய படிச்ச பொண்ணுங்க. எதுக்காக நீ படிச்சுக்கிட்டு இருக்கிற பொண்ண கேட்க சொல்ற? ஐயோ போச்சுடா என்று நினைத்தவனாய், ஐயோ அம்மா, எதையும் மாத்த வேணாம். அவங்க சொல்றபடியே செஞ்சிடலாம். அதுக்காக பொண்ணை மாத்திடாதீங்க. அப்போ அந்த பொண்ணை தானே முடிவு பண்ணிட்டியாடா கோகுல் என்றாள். அவளே தாம்மா. இனிமே எந்த பொண்ணும் பார்க்க வேண்டாம். அந்த பொண்ணை நல்லா பாத்தியா? அன்னைக்கு விஜய் நிச்சயதார்த்தத்திலும் கல்யாணத்திலும் பார்த்ததுதாம்மா. சரி, நல்லா யோசிச்சு முடிவு செய். அருகில் இருந்த அப்பா, ஏ சும்மா அவனை குழப்பாத. யாரையாவது கல்யாணம் செஞ்சுட்டு மாலையும் கழுத்துமா வந்து நிக்காம நமக்கு மரியாதை கொடுத்துருக்கான். அடுத்து ஆக வேண்டியதை பார்க்கணும். பாவம் பையன் ரொம்ப தவிக்கிறான்னு நினைக்கிறேன் என்றவாறு சிரித்தார் அப்பா. இருட்டில் நிலவை தேடி அலைவதைப் போல் மனம் அவளின் நினைவிலேயே அலைப்பாய, கண்ணாடிக்கு முன்னின்று தலையை வாரியபடி தன்னை ஒவ்வொரு ஆங்கிலும் திரும்ப திரும்ப பார்த்தபடி அவளின் நினைவில் கவிதை ஊற்றெடுத்தது. மின்னலோடு தென்றலாய் என் இதயம் தொட்ட பூங்காற்றை, உனக்காக நான் சேமித்து வைத்திருக்கும் காதல் முத்தங்களுடன். அழகிய கவிதை கண்களுடன் தன் எதிரே கண்ணாடிக்குள் அவள் தாமரையாய் சிவந்த இதழ்களுடன் புன்னகைத்தவாறு தனக்குள் எங்கிருந்தோ இதுவரை காணாத வெட்கம் ஒன்று பூசிக்கொண்டது அவனுள். அன்று கோகுலுக்கு பெண் அமைஞ்சிட்டது மாதிரிதான். அவனே அவன் ஃப்ரெண்ட் கல்யாணத்துல பார்த்து வந்து சொன்னான். பேசி பார்த்தேன். பொண்ணு வீட்டில் அவங்களுக்கு ஒத்து வர மாதிரி தான் தெரியுது. கோகுலுக்கும் அந்த பொண்ணும் ரொம்ப பிடிச்சி பேசினாங்களாமான்னு கேட்குற அளவுக்கு வந்திருக்கு என தன் மகள்களுக்கு இந்த சந்தோஷமான விஷயத்தை கூறினார்கள் அப்பாவும் அம்மாவும். சரிம்மா, நாங்க வந்துடுறோம். கண்டிப்பா கோகுல் இதுக்கு எங்களுக்கெல்லாம் ஸ்பெஷல் ட்ரீட் கொடுக்கணும் என்றனர் அக்காக்கள். அதெல்லாம் கோகுல் கிட்ட பேசுங்க. ஹலோ கோகுல், ரம்மி அக்கா பேசினாள். என்னக்கா? எங்கடா ஃபிக்ஸ் பண்ண? எல்லா ஜாதகத்தையும் வேண்டாம்னு சொன்னியே. விஜய் கல்யாணத்துல அவன் ஒய்ஃப் கூட இருந்துச்சு. அப்பதான் பார்த்தேன். பிடிச்சிருந்தது எனக்கு. அம்மா கிட்ட சொன்னேன். அந்த பொண்ணுக்கிட்ட பேசினியா கோகுல்? ஐயோ அதெல்லாம் இல்லை. எப்படி பழகாத பொண்ணுக்கிட்ட பேசுறது? சரி விடு, இனிமே காலமெல்லாம் உன் கூட அவ பேசுவா. நீயும் பேசு. கோகுலை கிண்டல் அடித்து பேசினாள் அக்கா. மற்ற 3 அக்காக்களும் கோகுலை உண்டு இல்லை என கேலி செய்தனர். நாங்கெல்லாம் நாளைக்கு வீட்டுக்கு வந்துருவோம் கோகுல், நீ தான் ஸ்பெஷலா ட்ரீட் கொடுக்கணும் என கேலி செய்தனர். அடுத்து பேச ஆரம்பித்தனர். ஐயோ மாமா, பாவம் அந்த பொண்ணு. நீங்க கேர்ள் ஃப்ரெண்டோட இல்லாம தனியா இருக்கீங்களேன்னு பாவப்பட்டு தான் உங்களை கல்யாணம் செய்ய சம்மதிச்சிருக்காங்க. அப்படித்தானே மாமா என்றாள் ரம்யா அக்கா மகள். ஏய் கொன்னுடுவேன். நான் நினைச்சிருந்தா 1000 கேர்ள் ஃப்ரெண்டு கிடைச்சிருப்பாங்க. ஆனா எனக்கு ஏனோ அந்த மாதிரி நினைப்பெல்லாம் வரல தெரியுமா? ஐயே சும்மா அளக்காதீங்க மாமா. அதுக்கெல்லாம் ஒரு ஸ்மார்ட்னஸ் வேணும் தெரியுமா? சும்மா இரு அனு. நானே போலீஸ் ஆஃபீஸர். என்கிட்ட ஸ்மார்ட்னஸ் இல்லைங்கிறியா? இருந்திருந்தாதான் இதுக்குள்ள அப்பா தாத்தா வாங்கியிருப்பாங்களே. பாவம் அம்மா அந்த பொண்ணு.
என்னோட சார்பில் அவங்களுக்கு அனுதாபங்கள். பூவோட நாரும் மணக்கிற மாதிரி இப்போ நீங்க அணு ரொம்ப கடிக்கிற. இரு இரு, உனக்கு வரவனையும் பார்க்க தானே போறேன். ஐயே, எனக்கு மாப்பிள்ளையா வரவங்க எல்லாம் பொன்னியின் செல்வர் எப்படி கம்பீரமா இருப்பார், அது மாதிரி இருக்கணும். சி, வாயை மூடிடி. என் தம்பிக்கு என்ன குறைச்சல்? அவன் ஸ்ரீராம்டி. ஏதாவது அவனை பத்தி பேசின கொன்னுடுவேன். அம்மா அதட்டியபடியே, அடே தம்பி, அவ கிடக்குறா, விடு. சின்ன குழந்தைக்கா, எப்படி கிண்டல் செய்யறா பாரு, சிரித்தான் கோகுல். ஹலோ கைஸ், எல்லோருக்கும் ஒரு குட் நியூஸ். நம்ம கோகுல் மாமாவுக்கு கல்யாணம் நடக்க போகுது. எல்லோருக்கும் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் என பரப்பி தீர்த்தாள் அனு. அன்று முழுவதும் வீடே பயங்கர கொண்டாட்டத்தில் லைத்திருந்தது. மாமா ட்ரீட் கொடுக்கணும். எங்க போலாம் சொல்லுங்க? ஹே, என்கேஜ்மெண்ட் முடியட்டும், அவளையும் சேர்த்து ட்ரீட்டுக்கு அழைச்சிட்டு போகலாம். மீனா அக்கா அனைவரையும் அடக்க, ஐயே மாமா சுத்த கஞ்சு. சரி வாங்க, ஐஸ்கிரீம் பார் வரைக்கும் போயிட்டு அப்படியே பீச் ரோட்ல காத்தாட ஒரு லாங் டிரைவ் போயிட்டு வரலாம் என்றான். உங்களுக்கு நாங்களே ட்ரீட் தரோம், பயப்படாம வாங்க மாமா. பாரதி அக்காவின் மகன் சுபாஷ் அழைத்து கலாட்டா செய்தான். முடிவில் லாங் டிரைவும் ஐஸ்கிரீம் பார் எனவும் முடிவாகி கிளம்பினர். அதற்குள் தாத்தா பீஸா ஆர்டர் செய்து, முதல்ல தாத்தா ட்ரீட் தரேன், அப்புறம் பாட்டியோட ட்ரீட், அப்புறமா மாமாவோட ட்ரீட் என்றார் தாத்தா. அன்பாகவும் அழுத்தமாகவும் கட்டளையிட அனைவரும் டேபிளில் அமர்ந்து பீஸா சாப்பிட, பாட்டி திரட்டுப்பால், பக்கோடா, ஹல்வா என செய்து அசத்தினாள். ஏ, இதெல்லாம் எதுக்குன்னு பார்த்த? ஐஸ்கிரீம் பாருக்கு நாம போறத கட் பண்ணதான் என்றாள் அனு. நோனோ, மாமா எல்லாரையும் அழைச்சிட்டு போவேன் என்றான். அங்கு ஒரு பெரிய கொண்டாட்டமே நடந்தது. வர புதன்கிழமை நாள் நல்லா இருக்கு, பொண்ணு வீட்டில் இன்ஃபார்ம் பண்ணிடுங்க வரோம்னு. பொண்ணு பார்க்குற ஃபார்மாலிட்டிஸை முடிச்சிடலாம் என்றார் அப்பா. நாளைக்கு சொல்லிடலாம் கோகுல், நீயும் லீவ் போடுப்பா என்றாள் அம்மா. நான் எதுக்குமா? நீ வரணும்ப்பா, பொண்ணு உன்னை பார்க்கணும் இல்லையா? நான் மேடையில் விஜயோட இருக்கும்போதே பார்த்துருப்பான்னு நினைக்கிறேன். நீ வரணும் கோகுல், அம்மா அழுத்தமாக சொல்ல, சரி வரமா என்றான். அம்மா, கல்யாணத்துக்கு முன்னாலேயே நம்ம குலதெய்வ கோயிலுக்கும் போகணுமே, பாரதி சொல்ல. ஆமா பாரதி, போகணும். கல்யாணம் முடிஞ்சு பொண்ணு மாப்பிள்ளையோட போயிட்டு வரணும், அப்படித்தானே? உங்களை எல்லாம் அழைச்சி போகணும். திருப்பதி போகணும். குழந்தை பிறந்ததுக்கு முதல் மொட்டையும் அங்கதான் போடுவோம். அப்புறமா அவரவர் விருப்பப்படி மொட்டை போட்டுக்கலாம். அதெல்லாம் அப்புறமா நடக்கிற கதை. இப்போ அதை பத்தி பேசிக்கிட்டு நிச்சயதார்த்தத்துக்கு ஏற்பாடு செய்யணும். நிச்சயதார்த்த புடவை வாங்கணும். முதல்ல பொண்ணுக்கு டேட் ஒத்து வர மாதிரி எல்லாமே நடக்கிற மாதிரி செய்யணும். அது ரொம்ப முக்கியம். நாளைக்கு எல்லாத்தையும் விவரமா பேசிடுறேன் என்றாள் அம்மா. எங்களுக்கு எல்லாம் குட்டி அணி வரப்போறாங்க, துள்ளி குதித்தாள் அம்மா. ஃபோன் செய்து விசாரிக்க புதன்கிழமை பொண்ணு பார்க்க வரலாமென முடிவானது. காலையில் ஜிம்மில் இருந்து படிக்கட்டு வழியாக துள்ளி குதித்தபடி நண்பர்களுடன் பேசிக்கொண்டு வர, கோகுல், கெஸ்ட் ஹாலில் வெயிட் பண்றாங்க என்றான் உதய். யார்ரா உதய்? எனக்கு என்ன தெரியும், கேட்டாங்க. இங்கதான் ஜிம்மில் இருப்பான், போய் அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லிட்டு வந்தேன். பெரியவங்களா சின்னவங்களா? ஒரு அழகான தேவதை வந்திருக்காங்க என்று கண் சிமிட்டி சிரித்தான் உதய். வேகமாய் போனான். பார்த்தவுடன், வாங்க, சொல்லியிருந்தா நானே வந்திருப்பேனேங்க. என்ன சொல்லுங்க? ரொம்பவும் மரியாதையாகவே பேசினான். அப்போதே அவன் மேல் ஆமாவுக்கு ஒரு மரியாதை பிறந்தது. அவன் இயல்பாகவே பேசினான். வந்து சொல்லுங்க, கொஞ்சம் பர்சனல். சரி வாங்க, கார்ல போயிட்டு பேசலாம். தேவையில்லை, ஒன்லி 2 செகண்ட் என்ன. சரி சொல்லுங்க, நடந்துட்டே பேசலாம்.
நாளைக்கு நீங்க பொண்ணு பார்க்க வரக்கூடாது. திகைத்தவனாய் இறுகிய முகத்துடன், சரி வரல, காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? தேவையில்லைங்க, தேங்க்ஸ் என இரு கை கொப்பியவாறு அவன் பதிலுக்கு காத்திராமல் கிளம்பினாள். என்ன நடந்தது? எதுக்காக அப்படி சொல்லிட்டு போறா? அவளை காரில் பின்தொடர்ந்து, வாங்க கார்ல டிராப் பண்றேன். வேண்டாம், ஒரு சின்ன ரெக்வஸ்ட். நான் இங்க உங்களை பார்க்க வந்தது எங்க அம்மாவுக்கு தெரியாது. ப்ளீஸ், இது நமக்குள்ளேயே இருக்கட்டும். அதற்குள் பஸ் வந்ததும் கிளம்பி விட்டாள். எதுவும் புரியாதவனாய் இதுவரை தான் கட்டியிருந்த காதல் கோட்டை எல்லாம் சுக்கு நூறாக நொறுங்கி போனது போலானது. அம்மாவே நடந்ததை சொல்லட்டும், நாம எதையும் கேட்கக்கூடாது என்ற உறுதிமொழியுடன் டியூட்டிக்கு கிளம்பினான் கோகுல். கோகுல், லீவு போட சொன்னேனப்பா, முக்கியமான வேலை இருக்குமா? என்கேஜ்மெண்ட்டுக்கு வந்துடுறேன், இப்போ நீங்க போயிட்டு வாங்க, முடிஞ்சா வந்துடுறேம்மா என கிளம்பினான். அவன்தான் பொண்ணை பார்த்துட்டானே, அதான் தைரியமா போறான். அப்பா சிரித்தார். மறுநாள் காலையில் வழக்கம் போல எழுந்து வேலைகளை கவனித்துவிட்டு தன் துணிகளை அயன் செய்து கொண்டிருந்தாள் ஆமோ. கார் வந்து நிற்கும் சத்தம் கேட்டு ஜன்னல் வழி எட்டி பார்த்தாள். ஆமோ, சீக்கிரமா ரெடியாகு, வாங்க வாங்கம்மா என அனைவரையும் வரவேற்று சேரில் அமர வைத்துவிட்டு, ஆமோ சீக்கிரமா ரெடியாகு, அவங்க வந்துட்டாங்க பாரு. யாருமா? மாப்பிள்ளை வீட்டுல பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க. என்ன அம்மா இப்படி கேக்குற? புதன்கிழமை வருவாங்கன்னு தெரியும் இல்லையா? பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லவர் மாதிரி இருந்தார். பொண்ணு பார்க்க வராதீங்கன்னு சொல்லிட்டு வந்திருக்காங்களே. பெண்கள்னா அவ்வளவு இலக்காரமா? சுதந்திரமா பறக்கிற பறவையோட சிறக வெட்டி கூண்டுக்குள்ள அடைச்சி வைக்கிற பறவை மாதிரி. கல்யாணுங்கிற பேர்ல தாலிங்கிற ஒரு கைத்த காலத்துல கட்டி அவங்கள ஒரு கூண்டுக்குள்ள அடைக்கிற தன் விருப்பப்படி ஆட்டி படைக்கலாம்ங்கிற எண்ணம் எல்லாருக்குமே இருக்கும்னு தோணுது. இதயம் அனலாய் தகித்தது. பசியோட இருக்கிற புலிக்கு இரையாக போற ஒரு பெண். கல்யாணுங்கிற பேர்ல மஞ்சள் கயிறு ஒரு பொண்ணோட காலத்துல ஏறிடுச்சுன்னா அவனுக்கு கணவங்கிற பட்டம் கிடைச்சு போகுது. அந்த பெண் அவனோட விருப்பத்துக்கு நிரந்தர அடிமை. ரேஸ்ல ஓடுற குதிரை ஜாக்கிய காட்டி அதை சுற்றுவாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா மனைவிங்கிற பேர்ல அடிமையா நடத்திட்டு அவளை சுட்டு பொசுக்கி சாம்பல் ஆக்கிடுறானுங்க. மாதராய் பிறக்க மாந்தவும் செய்திட வேணும் அம்மா. பாரதி எந்த அர்த்தத்தில் உணர்ச்சி பொங்க இந்த வரிகளை பாடினேன்னு அவர் மட்டும் உயிரோட இருந்தா நானே நேரா போய் கேட்டுருவேன். வெறுப்புடன் அம்மாவுக்காக முகத்தை அலும்பிவிட்டு புடவை ரவிக்கை நகைகளை அம்மா எடுத்து கொடுக்க மௌன போராட்டத்துடன் அம்மாவுக்காக உயிரற்ற சிலையாய் நடந்து சென்றாள். அவர்கள் முன்னிலையில் கையில் காப்பி ட்ரேயுடன் வந்து அனைவரையும் வணங்கியவளின் கண்கள் அங்கும் இங்கும் ஆவேசமாய் அலைப்பாய, அந்நியாரே, தம்பி வரல சொல்லி சிரித்தனர் அனைவரும். வெக்க சிரிப்பு போல சற்று இதழ் பிரித்து அனைவரையும் பார்த்தவாறு உள்ளே சென்று விட்டாள். குட்டி அண்ணி ரொம்ப அழகா இருக்காங்க. அதான் பையன் பார்த்ததுமே பிளாட் ஆயிட்டான். அக்காக்கள் ஒருவருக்கு ஒருவர் பேசி சிரித்து கொண்டனர். ஆமோ அனைவருக்கும் பஜ்ஜி சொச்சி என விதவிதமாய் செய்து அசத்தியிருந்த. நிச்சயதார்த்தம் பண்ணிடலாமாங்க? நீங்க தான் ஆமாவோட டேட்டுக்கு ஏத்த மாதிரி சொன்னீங்கன்னா தேதியை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். என் பையன் சொன்ன மாதிரி கல்யாணத்தப்பவே முதல் நாள் நிச்சயதார்த்தம் வச்சுக்கலாம். ஆமாவுக்கு சௌகரியப்படுற மாதிரி டேட் ஃபிக்ஸ் பண்ணணும் என்றாள் கோகுலின் அம்மா. சரிங்க, நான் சொல்றேன் என்றாள் ஆமாவின் அம்மா. சரி, நாங்க உத்தரவு வாங்கிக்கிறோம். அனைவரும் கிளம்பி சென்றனர். என்னம்மா, ரொம்ப சின்ன வீடா இருக்கு. பார்த்தா அப்படி ஒன்றும் பெருசா தெரியலையே. தம்பிக்கு இதெல்லாம் தெரியுமா என்றாள். அதை பத்தி நான் கவலைப்படலை. இது அவனோட வாழ்க்கை, அவன் எடுத்த முடிவுடி.
தம்பியோட டெசிக்னேஷனை பற்றி நினச்சி பார்த்தீங்களா? எவ்வளோ வசதியான இடத்துல இருந்தெல்லாம் வந்தாங்க. இப்படி ஒரு இடம் தேவையாமா? புவனா அக்கா புலம்ப, எனக்கு கூட ஆசை தாண்டி, இன்னும் நல்ல பெரிய இடமா பார்க்கணும்னு. அவன்தான் முடியாதுன்னுட்டானே. சட்டுன்னு ஒரு நாள் அவன் ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு போயிட்டு வந்தப்போ முடிவா சொல்லிட்டான். நிச்சயதார்த்தத்தில் பார்த்துருக்கான். அப்பவே பிடிச்சிருக்குமான்னு சொன்னான். நானும் கண்டுக்கல. அதுக்கப்புறமா முடிவா சொல்லிட்டான் கோகுல். இந்த பொண்ணுதாம்மா எனக்கு பிடிச்சிருக்கு, இனி பொண்ணு வேண்டாம்னு என்றாள். அவசர முடிவு எடுத்துட்டானோன்னு நினைக்கிறேன். பொண்ணு அழகா இருந்ததும் முடிவு எடுத்துட்டான் கோகுல். கோகுல் இது வரைக்கும் இந்த வீட்டுக்கெல்லாம் வந்து பார்த்துருக்கானாமா? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவன் வரலன்னு தான் நினைக்கிறேன். புவனா, சட்டுன்னு நிச்சயதார்த்தம் பண்ணிடாதீங்கம்மா. தம்பியும் எல்லாத்தையும் பார்த்துட்டு யோசிச்சு அப்புறமா நிச்சயம் பண்ணிக்கலாம். இது வாழ்க்கை, போட்டுக்கிற சட்டை கிடையாது, அப்பப்போ மாத்திக்கிறதுக்கு என்றாள் புவனா அக்காள். நீ சொல்றது சரிதான் புவனா. எதுக்கும் அவன் வரட்டும், நல்லா கலந்து பேசிட்டு அப்புறமா முடிவு எடுக்கலாம் என்றாள் அம்மா. நம்ம பையனோட வாழ்க்கை சந்தோஷமா அமையணும், அதுதான் முக்கியம். சின்ன வீடு பெரிய வீடு வசதிகள்னு நினைக்க கூடாது. மொத்தத்துல அவனை முடிவை மாத்தினாலொழிய நீங்க யாரும் கோகுலோட மனசை புண்படுத்திடக்கூடாது. அப்பா ஸ்ட்ரிக்டாகவே சொன்னார். கோகுல் கார் பார்க் பண்ணிவிட்டு உள்ளே நுழைய கோகுல் சிவில் ட்ரெஸ்ஸில் வந்ததை பார்த்ததும், என்னப்பா யூனிஃபார்ம்ல போகலையா இன்னைக்கு? ஆமோ, கோகுலை அன்று காலையிலிருந்தே பார்க்காததால் கேட்க, இல்லம்மா, இன்னைக்கு வேற ஒரு வேலை. நேராக அவன் ரூமுக்கு சென்று விட்டான். இப்போ எதுவும் பேச வேண்டாம், அவனுக்கு டயர்டா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறமா இதை பத்தி நானே பேசிக்கிறேன் என்றாள் அம்மா. நாங்கள்லாம் கிளம்புறோம் என அனைவரும் கிளம்பினர். மாலையில் டீ சாப்பிடும்போது, நீயும் வந்திருக்கலாம் கோகுல். நான் எதுக்குமா? நீங்களும் அப்பா அக்காங்க அத்தாங்க பார்த்தா போதுமா? எல்லோருமே தான் பார்த்தோம். பொண்ணு நல்லா தான் இருக்கா. ஆனா என்னம்மா, ஏதாச்சும் மறுப்பு சொல்லிட்டாங்களா? அவங்க எப்படி சொல்லுவாங்க? இந்த மாதிரி ஒரு இடம் கிடைக்கிறதுக்கு அவங்களுக்கு தான் கொடுத்து வச்சிருக்கணும். ஏம்மா அப்படி சொல்றீங்க? நம்மளோட லெவலுக்கு சரிப்படாதுன்னு நினைக்கிறேன் கோகுல். உன்னோட அக்காக்களும் அப்படிதான் நினைக்கிறாங்கப்பா. அந்த பொண்ணும் அவங்க அம்மாவோ எதுவும் சொல்லலையே? இல்லை, சொல்லலை. அவங்களுக்குன்னு எதுவும் சொந்தமாக இருக்கிற மாதிரி தெரியல. இப்போ கூட ஒரு அவுட் ஹவுஸில் ரெண்டுக்கு தான் இருக்காங்கப்பா. இதெல்லாம் நம்ம பேசக்கூடாது. அவங்களோட வசதிகளுக்கு ஏற்ற மாதிரி அவங்க இருக்காங்க என்றான். அதை தான் சொல்கிறேன் கோகுல், நாம் வேற இடம் பார்க்கலாம்னு. நேற்று ராத்திரி உன்னோட ஃப்ரெண்டு விஜய் கல்யாணத்தில் அவனோட சித்தப்பா உன்னை பார்த்தாராம். ராத்திரி பேசினார். ரொம்ப வசதியான இடம்னு நினைக்கிறேன். இப்போ கூட ஒன்றும் ஆயிடலையே, நிச்சயம் பண்ணலையே. ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி நிறுத்திட்டு விஜயோட சித்தப்பா பொண்ணு ஃபாரின்ல எம்எஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். பேசி முடிச்சிடலாமே என்றாள். நோ, எனக்கு இதே பொண்ணு தான். இனிமே இதோட இந்த பொண்ணு பார்க்குற படலத்தை நிறுத்திடுங்கம்மா. கோகுல், ரொம்ப ஏழை குடும்பமா தெரியுதுப்பா. ஏழை குசைலந்தாம்மா கிருஷ்ணனோட உயிர் நண்பன், உங்களுக்கே தெரியும். பேப்பர் படித்து கொண்டிருந்த அப்பா அம்மாவை பார்த்து முறைக்க, அம்மா சற்றென்று புரிந்து கொண்டவளாய், கல்யாணத்தப்பவே முதல் நாள் நிச்சயதார்த்தம் வச்சிடலாம். நீயும் நல்லா என்ன யோசிச்சுக்கோ கோகுல். உன்னோட அக்காக்களும் இதை தான் சொன்னாங்கப்பா. பணமும் காசும் தேவையில்லையே, அன்பான மனசு இருந்தா போதுமா? பேசியபடியே வெளியே கிளம்பி சென்றான். என்னடா அம்மோ, ஒரு மாதிரியா இருக்க? மாப்பிள்ளை வரலையேனா என்றாள் அம்மா. சே, அதெல்லாம் ஒண்ணுமில்ல, சும்மாதான். மாப்பிள்ளை போட்டோ பாத்தியா? கொடுத்துட்டு போயிருக்காங்க. செம்ம பர்சனாலிட்டியா இருக்கார். உயரம் 6.5. உனக்கு ஏத்த மாப்பிள்ளை தான் கடவுள் அனுப்பி வச்சிருக்கார். முகத்துல எவ்வளவு அமைதி பாத்தியா அம்மோ?
ஃபோட்டோவை நீட்டினாள் அம்மா. ம், உனக்கு பிடிக்கலையா அம்மு? உங்களுக்கு பிடிச்சிருக்கேம்மா. ஆமாண்டா, ரொம்ப பிடிச்சிருக்கு. உனக்கும் பிடிக்கும். போக போக பார்க்க தானே போறேன். பார்க்கலாம். நான் உயிரோடு இருக்கிறது உங்களுக்காக தாம்மா. தன் இதயத்துக்குள் மட்டும் கேட்கும்படியாக. இனி கல்யாண விஷயத்துக்காக அடிக்கடி மாப்பிள்ளை வரதானே போறார். வரலன்னு நீ ஏன் வருத்தப்படுற அம்மு? நான் உன்னோட படிப்பு விஷயம் எல்லாத்தையும் பத்தி பேசிட்டேன். நகை மற்ற விஷயங்களையும் பேசிட்டேன். ஆனா அவங்க நம்ம கிட்ட இருந்து எதையுமே எதிர்பார்க்கல தெரியுமா? அவங்க வசதிக்கு பெரிய இடம் பார்த்துருக்கலாம். உன்னைய அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சாம். அதான் அவங்க நம்ம கிட்ட எதுவுமே எதிர்பார்க்கல. அம்மாவுக்கு எப்பொழுதும் கோக்களை பற்றிய புகழாரங்கள் தான். மனவாள நான் இழந்த சந்தோஷம் இப்போ உன்னால கிடைச்சிருக்கு. இதுவரை கண்டிராத புது மொட்டொன்று மலர்ந்தது போல புத்துணர்ச்சியும் புன்னகையும் தடம் பதித்திருந்தது அம்மாவிடம். அன்று இதயம் குமிரி அழ விடியா இரவாக விடிந்து கொண்டிருந்தது. மெல்லிய பனிக்காற்றில் தேய்ந்த காலை நிலா ஒன்று மறைந்து கொண்டிருந்தது. அதே மாதிரி பனிக்காற்றில் தேய்ந்து மறைந்து கொண்டிருந்த ஒரு காலை வேளையில்தான் மனோவுக்கு ஃபயர் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. உடனே ஆஸ்பத்திரியில கொண்டு போய் சேர்த்தோம். ஆனாலும் பலனில்லை. மனோ என்னை தவிக்க விட்டுட்டு போயிட்டாலே ஆண்டி. விசும்பலுடன் ஒரு நீலி கண்ணீருடன் ஃபோன் கால் வந்தது. மனோ அக்காவின் மரண செய்தி கேட்டு துடித்து போய் நானும் அம்மாவும் ஆஸ்பத்திரியில் தனிமையில் கதறியதும் போலீஸ் 1000 என்கொயரிஸ் பண்ணியதும் நடந்தது இன்று போல் இருந்தது. மன அக்காவின் படிப்பு, அழகு, அமைதி ஒரு தேவதையின் அம்சம்தான் அக்கா. மன அக்கா காதலுக்காக நம்பி மோசம் போனா. நான் காதலும் இல்லாம நம்பவும் இல்லாம மோசம் போக போறேன். கசாப்பு கடைக்காரன் ஆட்டை வெட்டும்போது வெட்டணுமானா கேட்டுட்டு வெட்டுறான். எந்த சம்பந்தமும் கேட்பதில்லையே. பெண்களும் அப்படித்தானே. இரவு முழுதும் மௌன போராட்டம் நடந்து கொண்டிருந்தது. அது விடிந்ததும் தொடர்கதையானது. ஆமோ, நிச்சயதார்த்தத்துக்கு சாரி வாங்க நீயும் வரணும்னு சொல்றாங்க சம்மந்தி வீட்டில். ஆமோ, நாளைக்கு நான் என் ஹஸ்பண்டோட யூஎஸ் கிளம்புறேன். உன்னோட கல்யாணத்துக்கு இருக்க முடியலடி, சாரி. ஆனாலும் நாம் நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப்பை மறந்துடக்கூடாது என எஸ்எம்எஸ் செய்தாள் ஷீலா. பாய், போயிட்டு வா, அடிக்கடி கால் பண்ணு ஷீலா என்றாள். ஆமோ, உனக்கு அற்புதமான ஹஸ்பண்ட் கிடைச்சிருக்கார். என்ஜாய். என்னோட சின்ன மாமனாருக்கு கோகுலுக்கு அமெரிக்காவில் எம்எஸ் படிக்கிற பொண்ணை கட்டி வைக்கணும்னு ரொம்ப ஆசை. ரொம்பவும் ட்ரை பண்ணார். வீட்டில் கூட ஒத்துக்கிற அளவுக்கு வந்தாச்சாம். ஆனால் கோகுல் முடியாதுன்னு சொல்லிட்டாரு. என்னோட வாழ்க்கையில் மனைவியை வரப்போகிறவங்க அவங்க மட்டும்தான். அவங்கள தவிர என் வாழ்க்கையில் வேறொரு ஒருத்தரை நினச்சி கூட பார்க்க மாட்டாராம். யூ ஆர் வெரி லக்கிடி அம்மா என்றாள். தன் இதய சோட்டுக்குள் பொங்கி எழும் கண்ணீரின் அலைகளை நீ அறிய மாட்டாய். இதெல்லாம் எல்லோரும் கல்யாணத்தப்போ பேசுற முதல் வார்த்தைகள் தானே. கல்யாணங்கிற பேர்ல ஒரு மஞ்ச கயிறை கட்டி குடும்பங்கிற கூண்டுல அடைச்சி வச்சு இம்சிக்கிறது நான் யாரையுமே நம்ப மாட்டேன். என் மன அக்காவோட வாழ்க்கையில கத்துக்கிட்ட பாடம். மரக்கொத்தி பறவையாய் மனம் குடைந்தெடுத்தது. அருகில் இருந்த மாமரத்து குயில் ஒன்று கூவி அந்த காலை பொழுதை அழகாக்கி கொண்டிருந்தது. கடலின் அலைகள் ஜோடியாய் சேர்ந்து துள்ளி விளையாடியபடி வந்து கரை சேர்ந்து மீண்டும் ஜோடியாக துள்ளி சென்று கொண்டிருந்தது. இந்த அலைகள் கிட்ட இருக்கிற பாசம் கூட ஆறறிவு படிச்ச மனுஷங்க கிட்ட இல்லாம போயிடுச்சே. மன அக்காவையே விழிகளில் சுமந்தபடி, ஆமா, மாப்பிள்ளை வீட்டில இருந்து ஃபோன் பண்ணாங்க. நீயும் சாரி எடுக்க கண்டிப்பா வரணுமாம். உனக்கு பிடிச்சதா வாங்கிக்கணுமாம். மாப்பிள்ளையே சொல்லிட்டாராம். அம்மா,
என்னைய விட்டுருங்க. நீங்க போயிட்டு வாங்க. நீங்க எது செஞ்சாலும் எனக்கு சந்தோஷம்தாம்மா. அப்படி இல்லடா, மாப்பிள்ளையே சொல்லிட்டாரே, நீ வராம இருந்தா நல்லா இருக்காதா அம்மு? அவருக்காக நான் என்ன மாத்திக்க முடியுமாம்மா? உங்களுக்கே தெரியும், நான் இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் வரமாட்டேன்னு. நீயும் உன்னைய மாத்திக்கணும். வாழ்க்கைன்னா 2 பேரும் விட்டு கொடுத்து ஒத்துமையா போகணும். அப்பதான் வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். கிளம்பு அம்மு. கார் இப்ப அனுப்பிடுவாங்க. சரி வரேம்மா. அவங்க காரெல்லாம் நாம யூஸ் பண்ண வேண்டாம். ஆட்டோலயே போயிட்டு வரலாம். எனக்கு தெரியாதா அம்மு? மாப்பிள்ளையே வந்து கூப்பிட்டா என்ன செய்ய முடியும்? போய் தானே ஆகணும். உன்னைய எங்கேயும் தனியா அழைச்சிட்டு போகலையே. எதுக்காக இவ்வளவு வெட்கப்படுற? அம்மா உன்னோட தானே இருக்கேன் என்றாள். நலுங்கு, நிச்சயதார்த்தம், கல்யாணம்னு நிறைய பட்டு புடவைங்க தேவைப்படும். நேரா காஞ்சிபுரத்துக்கு போய் ஆர்டர் கொடுத்துடலாம் என முடிவு செய்யப்பட்டது. 4 அக்காக்களும் பொண்ணுக்கு என்ன விலையில புடவை எடுக்கிறீங்களோ அதே மாதிரி எங்களுக்கும் வேணும் என்று சொல்லிவிட்டனர். கடைசி அக்கா பாரதி அக்கா, பாரதிக்கு குழந்தை பிறந்திருந்ததால் வரவில்லை. பாரதி, கவலைப்படாதடி, செல்லுல போட்டோ எடுத்து அனுப்புறேன். டிசைன் பிடிக்குதான்னு சொல்லு என்றாள். மூத்த அக்காள் ரம்யா, பிரியா, புவனா அக்காள்கள் கூடவே வந்து விட்டனர். ஆமோ அமைதியாக அம்மாவின் அருகில் அமர்ந்திருந்தாள். புடவை கடையில். அக்கா, ஆமா வந்திருக்காளா? ம், வந்திருக்கா. கொடுக்கட்டுமா போன? கொடுக்கா என்றான் கோகுல். இந்தம்மா, உன்னோட ஆத்துக்காரர் உன்கிட்ட பேசணுமாம். இல்ல, நான் பேசலைங்க. அவன் பேசணும்னு சொல்றானே. வேறு வழி இல்லாமல் செல்லை வாங்கியவள் திகைக்க, ஆமோ நீ அந்த பக்கம் போய் பேசிட்டு வா, பிரியா அக்கா சொல்ல மனதுக்குள் அனலாய் திகைத்தபடி, ஹலோ, நான் தான், சொல்லுங்க